Hello friends, இன்னைக்கு நம்ம mushroom manchurian பண்ண போறோம். இதுக்கு நான் 200 grams mushroom எடுத்துர்க்கேன். இது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். முதல்ல நல்லா வந்து mushroom வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இத நல்ல ஸ்லைसेस பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இத நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணனும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுல்ல வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் corn flour, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் மைதா. 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் corn flour. இதுக்கு வந்து கொஞ்சம் white pepper ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு chili powder கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. மஷ்ரூம் எல்லாம் இதில் ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். நல்லா எல்லா மஷ்ரூம்லேயும் வந்து படுற மாதிரி நம்ம நல்லா கலக்கி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வெளியே வச்சிடலாம். அதுக்குள்ளே என்னென்ன வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்கலாம். மஷ்ரூம் மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்படியே வந்து சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஒரு மஷ்ரூமாக வந்து தனித்தனியாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்து ஒன்றா போடாதீங்க எல்லாத்தையும். எல்லா சைடும் வந்து வேகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மற்றதையும் வந்து நம்ம இப்படி தான் பொரிச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்லிக் சாப் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கார்லிக் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து ஒரு வெங்காயம் சாப் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன பின்னாடி ஒரு 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. நம்ம வந்து கலக்கி வச்சிருக்கிற சாஸ் வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க.
இதில் வந்து கொஞ்சம் அஜினோமோட்டோ வந்து ஒரு துளி போடுறேன். இது உங்கள் சாய்ஸ். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சோயா சாஸ்லலாம் சாஸில் உப்பு இருக்கும், அதனால ரொம்ப உப்பு போட வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து கலக்கி விட்டுருங்க. கேப்சிகம் இருந்தாலும் கேப்சிகம் போட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.